அனைவருக்கும் வணக்கம். இது சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருந்து ஐஏஎஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் ஏன் பயப்படுதாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மொழிதலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து அவ்வளோ பெரிய கடினமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐஏஎஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஏஎஸ் எழுதுறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு கிராஜுவேட்டாக நம்ம இருக்கணும். பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எனி டிகிரி நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருந்து கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இது ஃபஸ்ட்டு இதை ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவதற்கான முதல் தகுதி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சார் ஏஜில் என்னெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக 21 வயசு முடிஞ்சிருக்கணும், 32 வயசுக்கு உள்ளார இருக்கணும். இது ஜென்ரலாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது, ரைட்டா? சரி, அடுத்து பாருங்க, கேட்டகரி வைஸ் வச்சுருப்பாங்க. ஜென்ரல் காஸ்ட்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இதில் ஓபிசி காஸ்ட்டுக்கு எவ்வளோ வேறு எழுதலாம்னா 21 to 35. அப்போ ஜென்ரல் காஸ்ட் எப்போ வரைக்கும் எழுதலாம் சார்? 32 வரைக்கும் எழுதலாம். சரி, அடுத்து எஸ்சி, எஸ்டி எத்தனை வரைக்கும் எழுதலாம்? 21 to 37 வரைக்கும் எழுதலாம். ஓகே. அதர் ஹேண்டிகேப்டு பட் கொஞ்சம் பேக்வர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரெகனைஸ் பண்ணி, அதாவது அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி, அதில் உள்ள கேட்டகரி நிறைய பிரிவுகள் இருக்குது, சட்ட பிரிவாக. ஸோ அதில் உள்ளவங்க எத்தனை வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 21 to 42. சரி, இப்போ ஜென்ரல் காஸ்ட்டில் அவங்க எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணலாம், இதை எத்தனை முறை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முறை எழுதலாம். ஓகேவா? ஜென்ரல் காஸ்ட்டுக்கு வந்து 6 முறை எழுதலாம். அதே மாதிரி ஓபிசிங்க எத்தனை பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 9 தடவை அட்டன் பண்ணலாம். ரைட்டு. அப்போ எஸ்சி, எஸ்டி எத்தனை தடவை சார் அட்டன் பண்ணலாம்? இவங்களுக்கு அன்லிமிட்டு. இவங்களுக்கு இந்த 37 வயசு வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் அதனுடைய ரூல்ஸ். ஓகே. சரி, இப்போ இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்க்குறோம். இதில் எக்ஸாம் பேட்டர்ன் 3 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்னு சொல்லுவோம். சரி, இந்த மெயின் எக்ஸாமில் நாம் என்னெல்லாம் வரும், ப்ரிலி எக்ஸாமினேஷனில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு முதல்ல அடுத்து இந்திய நாகரிகா இருக்கணும், அதாவது இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். கண்டிப்பாக அவர் தான் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ண முடியும். சரிதானா? சரி, இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டெப்பு என்னெல்லாம் பதவியில் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐபிஎஸ் ஆகிறது எல்லாமே இதன் மூலமாக தான் ஆகுறாங்க. இப்போ இதிலே குரூப்பு ஏ, குரூப் பின்னு இருக்குது. அந்த குரூப் ஏபி அப்படிங்கிறத பாருங்கள். இவ்வளவு ஒரு பிராஞ்சுகள் இருக்குது இந்த இந்திய அரசாங்கத்தில். இந்த எந்த மாநிலத்தினாலும் போய் பணி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதில் எத்தனை பிரிவுகள் இருக்குங்கிறத இதில் கொடுத்துருக்கோம். குறிப்பாக பாருங்கள், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இதில் தான் போவாங்க, இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸும் போகிறாங்க, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் இதுக்கும் போகலாம். ஸோ ஐபிஎஸ் அதிகாரி உள்ளவங்க இந்த மாதிரி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இது ஆளுமை திறமைக்கு உள்ள இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டு அனுப்புகிறாங்க. குரூப் பி சர்வீஸில் என்னெல்லாம் இருக்குது? டெல்லி, அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் சிவில் சர்வீஸு, சென்ட்ரல் செக்ரட்டரியல் சர்வீஸ், ஆர்மட் போஸ்ட் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீஸ், இந்த மாதிரி இருக்குது. ஓகே தானா? சரி, இப்போ நமக்கு பேசிக்காக என்னென்ன வேலைக்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அடுத்து இந்த சிலபஸை பார்க்கணும். நமக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரிதானா? சரி, இப்போ இதில் பாருங்கள், பேப்பர் சிலபஸ் இதில் தான் மெயின். பேப்பர் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு இருக்குது. அந்த பேப்பர் 1ல் என்னெல்லாம் சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதில் என்னெல்லாம் இருக்குது? காம்ப்ரிகென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இந்த மாதிரி. ரைட்டா? ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக்காக உள்ளது. அப்போ எந்த வகுப்புக்குள்ள லெவலில் இருக்குது சார்? என்ன பாருங்கள், 10th கிளாஸ் 10th லெவலில் இருக்கும் ஓரளவு. ஓகேவா? இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சரி, ரெண்டாவது என்ன இருக்குது சிலபஸில்? யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம் இருக்குது. இது என்ன? ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி நடக்கும், அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் காலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30 வரைக்கும் டைம் இருக்கும். முதல்ல எழுதக்கூடிய எக்ஸாம் என்னது இருக்குன்னா 9:30 to 12:30. இதான் முதல்ல கொடுக்கக்கூடிய டைம், 2 hours அதாவது டைம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமில் எவ்வளோ இருக்கும் கொஸ்டின் அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்கு, ஈச்சு 2 மார்க்ஸு.
அப்புறம் ரெண்டாவது பாருங்க, இது என்ன சொல்லுவாங்க, GCSATன்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். நம்ம இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நிறைய நீங்கள் அட்டன் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் எந்த மாதிரியான இன்டர்பிரட் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது, ரிசைனிங் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அனலைட்டிக்லாம் இருக்கும், மென்டல் எபிலிட்டி இருக்கும், ஜென்ரல் எபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணியே வரக்கூடிய கேள்விகள். இப்போ ஜிஎஸ்டி இந்த ரெண்டாவது பேப்பரில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 கேள்வி இருக்கும், 200 மார்க்கு. பட் ஒரு கேள்விக்குனுடைய மார்க் வந்து 2.5, அதாவது 2.5 மார்க்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் பேஜ் ரெண்டும் தெளிவாயிட்டா? இது ஒரே நாளில் எக்ஸாம் நடக்கும். எப்படி நடக்கும்னா, காலையில் 9 to 11:30 முடிஞ்சிடும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமு. இதுகளுடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மாலையில் 2:30 to 4:30 வரைக்கும் இருக்குது எக்ஸாம். ஸோ இது ஒரு பார்ட்டில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த தேர்வு மெயினாக சார் இது எதுக்காக அப்படின்னா, மெயின் எக்ஸாம் உள்ளே போகிறதுக்கான தகுதி தேர்வு தான் இது. முதல்ல இதில் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தகுதிக்கு உள்ளே போகிறோம். எக்ஸாம் ஐஏஎஸ் எழுதுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்குது, அதை வச்சு நம்ம உள்ளே போகிறோம். சரி, இந்த ஐஏஎஸ் சிலபஸில் உள்ள ஏபிஎஸ் போகும்போது மெயின் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் எந்த டைம்லனாலும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஐஏஎஸ் சிலபஸ் ஃபார் யூபிஎஸ் மெயின் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடி 1 இருக்கு. சரியா? இதே மாதிரி நிறைய 9 வகையான குறிப்புகள் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் பாருங்கள், பேப்பர் டீட்டெயில் பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடி பேப்பர் 1 இருக்கா, 100 கொஸ்டின், எத்தனை மணிக்கு 10 to ஆரம்பிச்சு 9 வரை இருக்குதா? அதே மாதிரி பாருங்கள், பின்னாடி 80 கொஸ்டின் 200 மார்க் இருக்கா, 2 hours இருக்கா, 4:30 வரைக்கும் முடிஞ்சிருது. சரி, இது என்னது சார், 1/3 இருக்கலாம். இது என்னது, நெகட்டிவ் மார்க், அதாவது 0.33 அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் மார்க்ஸில் எப்படின்னா, ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 0.33 மார்க் குறைப்பாங்க. சரி, இப்போ எல்லா கேள்வியும் தெரியல சார், ஒரு கேள்வி நான் விட்டுட்டு அதுக்கு நெகட்டிவ் மார்க் கழிப்பாங்களா? நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் கழிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ பேப்பர் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் எக்ஸாமில் என்னெல்லாம் இருக்கும் பேட்டர்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேப்பர் சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேப்பர் 1 என்ன சொல்லுதுன்னா எஸ்ஏ எழுதணும். இது எப்படின்னா எக்ஸாம் எழுதும்போது ஒரே நாளில் இருக்கும், இது மட்டும்தான் இருக்கும், அன்னைக்கு மட்டுமே இருக்கும். இது பேப்பர் 1ன்னு சொல்லுவோம். சார் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுது இல்லையா, இந்த பேப்பர் 2க்கு நாம் எழுதக்கூடிய எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் பேப்பர் 1, 2ன்னு வரும். பேப்பர் 1, 2ன்னு வரும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 இருக்கா பேப்பர், இது பாருங்கள், இதில் பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடி 2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இது ஒரு நாளைக்கு எக்ஸாம் நடக்கும். சரியா? பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 7 இது இருக்குதா? இத்தனை இருக்குது. இதில் பேப்பர் 7 வரைக்கும் இருக்குது. ரைட்டா? சரி, அது உள்ளுக்குள்ள பிரிவை பாருங்க. பேப்பர் 2ல என்னெல்லாம் இருக்குன்னு. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 இருக்கா, ஜென்ரல் ஸ்டடி 2 இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 இருக்கு, அது மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 இருக்கு. ஸோ அதே மாதிரி அதில் ஆப்ஷனல் பேப்பர் இருக்கும். எந்த பேப்பரில், பேப்பர் 6ல் ஆப்ஷனல் இருக்கு. இந்த 2 இது இருக்கும். ஓகேவா? இது ஒரே நாளில் எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 6 காலையில் நடக்கும், பேப்பர் 7க்கு மாலையில் நடக்கும். அதே மாதிரி பேப்பர் 4ல் 1க்கு முதல்ல நடக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 4த்துக்கு மாலையில் நடக்கும். இந்த மாதிரி டைம் டேபிள் வரும். அந்த டைம் டேபிள் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து எக்ஸாம் நடக்கும்போது கொடுத்துருவாங்க. மாதிரி அதே மாதிரி இந்த ஏஜ் லிமிட் மாறி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யாருக்குள்ளே பார்த்தோம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசி 3 வருஷம், எக்ஸ்என் எஸ்சிக்கு 5 years, அந்த கேண்டிடேட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 10 வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை தடவை அட்டன் பண்ணலாங்க கொடுத்துருக்காங்க. ஓபிசி 9 தடவை பண்ணலாம், ஜேசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க 6 தடவை கொடுத்துருக்காங்களா. ஓகே, எஸ்டிக்கு அன்லிமிட்டட்னு கொடுத்துட்டாங்க. ஓகே தானா? இது வந்து அன்லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி அடுத்து பாருங்க. இப்போ 6 தடவை ஜென்ரல் காஸ்ட் வந்து 6, ஓபிசி 9, எஸ்சி எஸ்டிக்கு அன்லிமிட்டெட். இப்போ எஜுகேஷன் பாருங்க, இதில் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க.
எஜுகேஷன் வந்து கிராஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. ரைட்டு. இப்போ இது வந்து பழசு. அதுக்கான டேட்டுகள் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ அந்த பேப்பர் வாய்ஸ் என்னெல்லாம் ஆதார் எழுதின புக்குகள் இருக்கு இல்லையா, அதை பற்றினது. இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க நேம் ஆஃப் த புக், ஆதார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. இப்போ ஆனிசன்ட் இந்தியா, பிஎஸ் சர்மா, இந்தியன் பாலிட்டிக்கு, லட்சுமிகாந்த், இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ அடுத்து இந்த மெயின் எக்ஸாமில் எப்படிலாம் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேட்டர்னில் இருக்கக்கூடியலாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எத்தனை மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த மார்க் வந்து 2025 மார்க்குக்கு எடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் வந்து 400 மார்க்கு. அதில் பேப்பர் 1, 2 அப்படிங்கிறது, ஜிஎஸ் அப்படிங்கிறது பேப்பர் 1, சிஎஸ்ஏடிங்கிறது பேப்பர் 2. இது ஒரே நாள் எக்ஸாம் நடக்கும். இதில் பாஸ் பண்ணி வர்றவங்க தகுதி தேர்வு வர்றாங்க. இதில் எத்தனை % பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% பாஸ் பண்ணணும். சரி, அடுத்து யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம் வந்து 9 பேப்பர் இருக்குது. 9 பேப்பரில் முதல்ல எடுக்கக்கூடியது என்னன்னா 300 மார்க்குக்கு நம்ம எடுத்து வரணும். ரைட்டா? 300 மார்க்குக்கு எடுக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு 2 ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், 1 or 2க்கு. அதுக்கான மார்க் விகிதத்தை வந்து நம்ம இப்போ வந்து படிப்படியாக பார்க்கலாம். அதில் பேப்பர் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும், கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ், அதாவது நம்ம தாய்மொழியில் கண்டிப்பாக இருக்கணும். அதில் 75% வாங்கணும். அதில் 300 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் பேப்பர் பி அப்படின்னு சொல்லுவோம், அதில் கம்பல்சரி இங்கிலீஷ். ஸோ அதுலேயும் 75% எடுக்கணும். ஸோ இதை ஏம் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு 2க்கும் மார்க் பார்த்தீங்கன்னா 300 + 600 மார்க் ஆயிரும். ஸோ இந்த 2 பேப்பரும் எதுக்காக அப்படின்னா அடுத்த மெரிட் லிஸ்ட்டுக்காக எலிஜிபிள். இது இப்போ முதல்ல என்ன சொல்லுவோம், என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமு. அப்புறம் மெயினில் எழுதுகிறோம். மெயின் எக்ஸாமில் எத்தனை 9 கட்டம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அந்த 2 இருக்கு பாருங்கள், பேப்பர் ஏ, பேப்பர் பி. பேப்பர் ஏங்கிறது நம்முடைய இந்தியன் லாங்குவேஜ் வரும். பேப்பர் பிங்கிறது பொது லாங்குவேஜ், அதான் ஆங்கில வழி, அதுங்கிறது வரும். ஸோ இப்போ அதை நம்ம எடுத்துட்டு அதில் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா 75% எடுக்கணும். சரி, அதில் பாஸ் பண்ண அப்புறம் தான் மெரிட் லிஸ்ட்டு. ஸோ அந்த 2 என்ன ஆயிரும்னா மெரிட் லிஸ்ட்லேருந்து அவுட் ஆயிரும். இப்போ அதுக்கு அடுத்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 7 பேப்பர். இதில் பேப்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கும். இதில் பேப்பர் 1 என்ன சார் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஏ டைப்பில் வரும். சரிதானா? ஓகே. பேப்பர் 2ல் என்ன வரும்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு எத்தனை மார்க்னா 250 மார்க். அதே மாதிரி பேப்பர் 1க்கு 250 மார்க். பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 அப்படின்னு இருக்கும், அதில் 250 மார்க். ஸோ அதே மாதிரி பேப்பர் 4 ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடி பேப்பர் 3, அதுக்கு 250 மார்க். அதே மாதிரி பேப்பர் 5 ஜென்ரல் ஸ்டடீஸ் 4th அப்படின்னு இருக்கும், அது பேப்பர் 250 மார்க்கு. பேப்பர் 6 அப்படின்னு இருக்கும், குரூப் ஆப்ஷனல் பேப்பர், அதாவது 6 to 7 வந்து ஆப்ஷனல். அதில் நம்ம என்ன பேப்பர் ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி சப்ஜெக்டுகள் இருக்கும். என்வரன்மெண்டல், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு டைப்பாக இருக்கும். அதில் முன்னாடி நோட்டீஸ் போர்டில் வந்து போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக எப்போ வரும்னா அது ஜனவரி 22 வரும் எக்ஸாமு. அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ டேட் என்ன இதுன்னு, அதை பற்றின டீட்டெயில் தான் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கு. நம்ம திருப்பி இதில் வந்துடுவோம். பேப்பர் 6, 7 வந்து ஆப்ஷனல் பேப்பர். நமக்கு பிடிச்ச பேப்பரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் என்ன செய்யலாம், எக்ஸாம் எழுதலாம். ஸோ டோட்டல் இது மார்க்கு இந்த 7 சப்ஜெக்டும் சேர்ந்து வர்றதுன்னா 1750 மார்க்குங்கிறது வரும். அதுக்கடுத்து நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. அடுத்து லாஸ்ட்டாக நடக்குது என்னென்னா இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்குன்னா அது 250 மார்க்கு. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் உண்டான கிடையாது, ஒன்லி ஃபார் நேராக பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர்வில் ஏம் பண்ணி நம்ம போகக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். ஓகேதானா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் எக்ஸாம் எப்படி நடக்கும், அதனுடைய டைம் டேபிள் என்ன பிரகாரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம தெளிவாக கொஞ்சம் சொல்லிடுவோம். நம்பர் 1, முதல்ல நீங்கள் எஸ்ஏ கட்டுரை எழுதிங்க, அதான் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஏ எழுத போகிறீங்க பாருங்கள், அதை ஒரு நாளில் எக்ஸாம் நடக்கும். அதனுடைய டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 12:30 இருக்கும். ஓகேவா? சரி, நம்பர் பேப்பர் 2 அப்படிங்கிற பேப்பர் 2ல் பேப்பர் 1 இருக்கும். பேப்பர் 2 காலையில் இருக்கும், பேப்பர் 3 மாலையில் இருக்கும். ஸோ அதில் பேப்பர் 1 பேப்பர் 2ல் இருக்கும்,
பேப்பர் 3ல 2 பார்ட் இருக்கும். ஸோ காலையில் மாலையில் எக்ஸாம் இருக்கும். மாலையில் எக்ஸாம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்கும். சாரி 2:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 4 காலையில் இருக்கும், பேப்பர் 5 மாலையில் இருக்கும். அடுத்த லாங்குவேஜ் பேப்பர் ஏன்னு சொல்லுவோம், பேப்பர் பின்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல நம்ம பார்த்து பாருங்க, பேப்பர் ஏ பேப்பர் பி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ 75 மார்க் எடுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி பேப்பர் ஏ பேப்பர் பி காலையில் லாங்குவேஜ் இருக்கும், அதே மாதிரி மாலையில் ஆங்கிலம் இருக்கும். அடுத்த 5வது நாள் என்ன இருக்குன்னா, காலையில் பேப்பர் 6வது பேப்பர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும், மாலையில் 7வது பேப்பர் ஆப்ஷனல் பேப்பர் 2 இருக்கும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 1 இருக்கும், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இந்த இந்த எக்ஸாம் கூடிய ஒரு பேட்டர்னு. நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம் இந்த இதில் பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் தான் நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ 1 or 2 டே 2 தடவை 3 தடவை அட்டன் பண்ணி பார்த்தாச்சுன்னா இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதனால் நம்ம படிக்க போகிற காலங்களில் நம்ம இனிமேல் எப்படி இந்த எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பற்றின பேட்டர்னை நம்ம இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் காட்டுறோம். அந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் பாருங்கள், என்னென்ன பேட்டர்னில் டைம் டேபிள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுபடி நம்ம இந்த எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ரிலிமினரி ப்ளஸ் மெயின் எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் பேட்டர்ன் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் பிப்ரவரியிலேருந்து. ஸோ அதுக்காக உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை இந்த சந்திரன் சேப் அகாடமி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ குறைஞ்ச கட்டணத்திலே நம்ம பண்ணிடலாம். உங்களுடைய அட்மிஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆள் நீங்கள் இதில் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம செய்து கொடுப்போம். தேங்க்யூ. இது ஒரு நம்ம கிராமப்புறங்களில் இருந்து போகிறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த வீடியோன்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக முழுமையாக நம்ம சந்திக்கலாம். ஓகே, மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. இது சந்திரன் சேப் அகாடமி, தென்காசி மாவட்டம், சுரண்டை நியர் கலிங்கப்பட்டி. தேங்க்யூ.